கார்த்திகேயா, அங்கிள் டாக்ஸி சீசன் 4 உங்களோட மறக்க முடியாத அனுபவத்தை நம்ம ரசிகர்களோட இந்த தருணத்துல சந்தோஷமா பகிர்ந்துக்குங்க. முதல் சீசனுக்கு ஒரு எனர்ஜி பனி ஷானா வந்தாங்க. ரெண்டாவது சீசன், மூணாவது சீசனில் வந்து ஒரு கியூட் அண்ட் பப்ளி யஸ்மின் வந்தாங்க. நாலாவது சீசனுக்கு ஒரு மாடலே வந்தாங்க. மோர்னா ரெட்டின்னு வந்து இறக்குனாங்க பாருங்கள். அங்கிள் வாய் பொழந்துருச்சு. இட் வாஸ் அ வெரி ஃபன் சீசன் அப்படின்னு சொன்னாலும் கூட த மோஸ்ட் ஸ்பூக்கியஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி சீசன் 4. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, எங்களாலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு தடவை அங்கிள் மயங்கி விழுந்தாங்க, அப்புறம் ஃபுட்டேஜ் காணாமல் போணுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது வந்து சொல்கிறேன் நிறைய விஷயம் நடந்தது வந்து, அதாவது எங்களையே பயமுறுத்தின நிறைய விஷயங்கள் நடந்தது சீசன் 4 தான். இதில் இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, சீசன் 4 முன்னாடி தான் வந்து அங்கிளுக்கு வந்து கேட்ராக்ட் சர்ஜரி நடந்துச்சு. நாங்கள் அப்பவும் கேட்டோம், அங்கிள் உங்களுக்கு ஓகே அங்கிள், எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டோம். நோ ப்ராப்ளம், நான் வரேன் கார்த்தி அப்படின்னாங்க. இருப்பா வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரா. நாங்களும் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போனோடனே பிளேன் ஏறுறதுக்கு முன்னாடி, என்ன கார்த்தி முன்னாடி கூட்டமே இல்லை அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அப்போ தான் ஹோல் குரூவே திரும்பி பார்த்துச்சு. முன்னாடி ஒரு 150 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கிள் உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ கிட்ட போனதான் அங்கிளுக்கே தெரிஞ்சுது. கண்ணு தெரியாத பட்சத்துல கூட அவரோட ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரே நோக்கத்துல தைரியமா அங்கிள் தாய்லாந்துக்கோ இந்தோனேஷியாக்கோ எங்க கூட வந்தாரு. ஒண்ணுமே பார்க்க முடியலனா கூட எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசினாரு. இன்னும் கொஞ்சம் ஹையா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹோல் சீசன் நடத்தி ஆகணுமே. ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் சீசன் என் கை அங்கிளோட தோல்லையே இருக்கும். இப்படி முன்னாடி வச்சு அங்கிள் இங்கே தான் கார்த்திக் நிற்கிறான் அப்படின்னு அந்த டைரக்ஷன் கொடுத்து அவர் பேசியிருப்பார். லாஸ்ட் எபிசோடில் தான் சொல்லியிருப்பார், எம்மா மோர்னா நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நீ எப்படி இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். கடந்த 7 வாரமாக நம்ம எங்கெங்கேயோ போனோம், நான் எதுவுமே பார்க்கலடா, கண்ணு அவ்வளோ மங்களாயிருக்கு. மோனா என்னை மன்னிச்சிடு, இவ்வளோ நாளும் எங்கள் கூட இருக்க, ஆனால் நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. உன்னை பார்க்கணுன்னா கெச்அப் டிவியில் தான் பார்க்கணும். இருந்தாலும் இருட்டில் நீ ரொம்ப அழகாக இருக்க. அங்கிள் அதுனா மோனா உங்க லெஃப்ட்ல இருக்கு. சச் அ டெடிக்கேட்டட் ஃபன் மேன். நாங்கள் எது சொன்னாலும் அவர் செய்வார். அந்த ஸ்பிரிட்னு சொல்லுவாங்கள்ல, தட் குட் ஸ்பிரிட், அந்த பாப்பா செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அவருக்கு எப்படியுமே இருந்துச்சு. இப்போ அவர் நம்மிடையே இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அவர் இருந்திருந்தா இன்னும் பல அங்கிள் டாக்ஸி அவரோடு செஞ்சுருக்கலாம், அவரோடு கூத்தடிச்சிருக்கலாம். பட் யா, அங்கிள் கிருஷ்ணா, வி லவ் யூ லாட். அங்கிள் டாக்ஸி சீசனாக போயிட்டே இருக்கோம். அண்ட் எவ்ரி சீசன் இஸ் டெடிகேட்டட் டு யூ. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, வேகம் போகும் நேரம் யாவும் வேகம் அழகுமே, நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, அங்கிள் டாக்ஸி எங்க போகுது. ஸ்கை டைவின் பறவையாகலாம், ராக் கிளைம்பின் பறகை பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்பர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம், உடனே வா கிளம்பலாம், ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கும், ஆஸ்திரேலியாவை ரசிக்கலாம், நதி கடத்தலாம் கேக்கிருக்க. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, வேகம் போகும் நேரம் யாவும் வேகமாகுமே, நாங்கள் தேடும் நாதும் யாவும் டாக்ஸி காட்டுமே.
வெல்கம் டு யோர்க் டவுன். யோர்க் தான் பெர்த்லயே ஆக பழமையான டவுன். ஆரம்பத்துல நுங்கார் மக்கள் தான் இங்க இருந்தாங்க. அப்புறமா 1831ல யூரோப்பியன்ஸ்லாம் இங்க வந்து இந்த இடத்தை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த கட்டடம்லாம் பாக்குறீங்களா? இதெல்லாம் இந்த வெள்ளைக்காரன் விட்டுட்டு போன கட்டடம். அந்த காலத்துல கட்டின பில்டிங்ஸ் அங்கிள் இன்னும் அப்படியே நிக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியலையே, நீ சொல்ல. அந்த காலத்து ஒர்க்மேன்ஷிப் அப்படி சூப்பரா இருந்திருக்குன்னு சொல்ல வந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் அதாவது ஒரு 1900ஸ்ல வந்து இந்த இடமே ரொம்ப ஜெகஜோதியா இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கோல்ட் ரஷ் பீரியட் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த டவுனை தாண்டி போனாதான் இந்த பகுதியில் உள்ள கோல்ட் ஃபீல்ட்ஸ்க்கு போக முடியுமா. ஸோ திஸ் பிகேம் த டவுன் சென்டர். அந்த நேரத்தில் பார்க்கணுமே, இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் அப்படியே செழிப்பா இருந்துச்சா. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல தான் நம்ம இப்ப இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமான், லெட்ஸ் லுக் அரவுண்ட். வாங்க சுத்தி பார்ப்போம். மனோ, இந்த அப்புவுக்கு நீதாமா தேவதை. உன்னை விட்டா இந்த அப்புவுக்கு வேற யாரு கிடைக்க போறா? சர்க்கஸ்ல கோமாளியா இருக்கிற எனக்கும் உனக்கும் ஏறி வச்ச கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீ முட்டி போட்டா நான் கண்டிப்பா எட்டுவாமா. என்னடா சேட்டை பண்ணிட்டு இருக்க? முதலாளி, நீங்க வந்து தப்பா நினைக்க கூடாது. உங்க பொண்ணு மேல நான் வச்சிருக்கிறது உண்மையான காதல். அதுக்கும் மேல உங்க பொண்ணு தேவதை முதலாளி, தேவதை. இந்த மாதிரி தேவதைங்க இந்த யோர்க் டவுன் ஃபுல்லா இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஏன் தெரியுமா? அதாவது இந்த ஏரியாவில் இருந்த இந்த தங்கத்தை எல்லாம் இந்த தேவதைங்க தான் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா. இத சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்பல. நம்புறவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊரை சுத்தி சின்ன சின்ன லிட்டில் டோஸா அவங்க வச்சிருக்காங்க. அப்படி வச்சா அந்த குட்டி தேவதைங்க அந்த கதவு வழியா வந்து வீட்டுக்குள்ள வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பாங்களா. முதலாளி, நீங்க என்ன நம்பல தானே? இந்த ஊரை சுத்தி 12 கதவு இருக்கா. அந்த 12 கதவை நம்ம கண்டுபிடிச்சா உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைக்கிறீங்களா? நீ கண்டுபிடி, எல்லாம் பொண்ணு என் சொத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன். வாங்க போலாம், வாங்க கிளம்புங்க. மக்களே, இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவன் டெரஸ்ல இருக்கிற யோர்க் விசிட்டர் சென்டர்ல ஒரு மேப் இல்ல ஒரு ப்ரோஷரை எடுத்துக்கங்க. அது டைனி டா லொகேஷன்ஸையும் போனஸ் ஸ்பாட்ஸையும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தரும். ஆனா நாங்க எடுத்துட்டு வரல. சஃபினா, ஆர் யூ ரெடி? அப்படிதான் நினைக்கிறேன். வாங்க போலாம். எங்க உறுதியா சொல்ல மாட்டியா நீ? அங்கிள் காணோம். அங்கிள் கதவு சாத்திட்டு வராங்க. ஓகே. கம் ஆன், லெட்ஸ் லுக் ஃபார் தி டைனி டோர்ஸ். அங்கிள், சொல்லுப்பா. சத்தம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த குட்டி டோர்ஸை கண்டுபிடிக்கிறோம். அவங்க கொடுத்த மேப்ல இந்த ஏரியாவில் எங்கேயோ தான் அந்த குட்டி டோர் இருக்கு. அங்க போய் பாப்போமா? அது என்ன கலர்ல இருக்கும்? சொல்லுவாங்க. அந்த கதவை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. கதவு எங்கே இருக்கு, என்ன கலர்ல இருக்கும், அப்படி இல்லாம சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு தெரியாம நான் எதை தேடுவேன்? இந்த சேர் கீழே பாப்போமா? இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அடியில புது போய் பாருங்க. பாக்குறேன். இல்ல, ஆக்சுவலி அந்த கதவு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏய், இந்த மாதிரி தேடுனா கிடைக்காது. நம்ம பிரிஞ்சு போய் தேடுவோம். ஆமா, கரெக்ட் ஐடியா. சம்டைம்ஸ் அங்கிள் இஸ் ரைட். இதுக்கு பின்னாடி இருக்கா யோர்க் மோட்டார் மியூசியம்? நோ. ஜன்னல் இருக்கு, கதவை காணோம். கார்த்திக், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க வாங்க. ஓ காட், இங்க பாருங்க. குட்டி டோர். ஆமா, கதவை தட்டினா யாராச்சும் வருவாங்களா? வருவாங்க. உள்ள கூட்டிட்டு போய் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு வா. டேய், இங்க வாங்க, நான் ஒரு கதவு கண்டுபிடிச்சிட்டேன். அங்கிள், இங்க ஒரு கதவு இருக்கு அங்கிள். நீங்க வேற எதையோ பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல, நான் சொல்றேன்ல, இங்க வாங்க. ஓ காட், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அங்கிள் கதவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் சின்ன வீடுன்னு சொல்லுவாங்களா? சின்ன கதவு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா சின்ன கதவு சின்ன வீடு. ஆமா, ஸ்மால் ஹவுஸ் ஸ்மால் டோர். என்னம்மா பேசுறீங்க? கரெக்ட். ஒரு பூனைக்குட்டி இருக்கு. எங்க பூனைக்குட்டி? லெட்டர் பாக்ஸ் கூட இருக்கு. நீங்க சின்ன கதவை சின்ன வீடை தான் பார்த்துருக்கீங்க. சின்ன பூனைக்குட்டியை நீங்க கவனிச்சிங்களா? ஓ, அங்கதான் அந்த லவ் லெட்டர்லாம் வருமோ சின்ன வீடுக்கு. பூனை தான் எடுத்துட்டு போய் கொடுக்கும். லெட்டர் பாக்ஸ் இருக்குல்ல. நீங்க இன்னும் வீடோட சைஸ் பத்தி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. வீடு சைஸ் தான். ஓகே. லெட்டர் சின்னதா தானே வரும். இந்த இடத்தோட பேர் வந்து ஃப்ளவர் மில் எம்போரியம். ஸோ அதான் சின்ன கதவுக்கு பேரும் அதே பேர் தான் வச்சிருக்காங்க. இப்போ 2 கதவு கண்டுபிடிச்சாச்சு அங்கிள். இதே மாதிரி மொத்தம் வந்து 12 கதவு இருக்கா. 2 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 10 இருக்கு. Come on, let's go. சரி வா, நமக்கு எதுவும் சின்ன வீடு கிடைக்குதான்னு பார்ப்போம். சின்ன வீடு பெரிய வீடுன்னு ஜோக் அடிக்கிற நம்ம அங்கிளுக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறதுக்கு ஒரு வீடு இருந்தா சரி. பாப்போம்.
சின்ன வீடு தானே அங்கிள்? சின்ன வீடு தான். நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க, தப்பா சொல்லிட்டோம்னா சென்சார்ல போயிடும். அங்கிள் அது கதவு இல்ல, இங்கிட்ட வாங்க. இங்க எத்தனை கதவு? யாருக்கு தெரியும்? என்னமோ 15 வருஷம் நான் இங்க தங்குற மாதிரி கேட்கிறேன். நானே தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃப்ளவர் பாட்ல தானே இருந்துச்சு. இங்க ஏதாச்சும் ஃப்ளவர் பாட்ல இருக்கான்னு பாப்போம். இது பச்சை கலர் பின்னாடி இருக்கான்னு பாக்குறேன். கஷ்டப்பட்டு 11 கதவை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ட்ரியோ. பட் அது எல்லாத்தையும் காட்ட இந்த ஒரு எபிசோட் பத்தாது. அதனால அடுத்தது கடைசி அந்த ஒரு கதவு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு. அங்கிள் ஆ 12ல 11 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒன்னே ஒன்று இருக்குல்ல. ஏய் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா. பரவாயில்ல கிளம்புவோம். பரவாயில்ல அங்கிள், பரவாயில்ல. நானும் இந்த மாதிரி தான் கிவ் அப் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா நீங்க விடாமுயற்சியோட போய் கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா? அந்த விடாமுயற்சி ஐ லைக். வாங்க. என்ன கதவுலாம் கீழே இருக்குன்னு நீங்க குனிஞ்சு குனிஞ்சு பார்த்தனால இடுப்பு பிடிச்சிருக்கோம். லேட்டர் ஐ கிவ் யூ மசாஜ். சரி கண்டிப்பா இங்க தான் இங்கே வரும். நீதான் விட்னஸ். மசாஜ் அவன் கொடுப்பான் எனக்கு. எவ்வளவு நேரம் தான் நடக்கணும்? இந்த இடத்த சுத்தி தேடுங்க. சபீனா கோ திஸ் சைட். அங்கிள் கோ தட் சைட். போணுமா? வாங்க அங்கிள். அட அங்கிள் மெதுவா நடங்க அங்கிள். தான் சொன்னாலே டயர்ட் ஆயிடுச்சு, நான் கிளம்ப போறேன்னு. வெயிட்டா அங்கிள், எனக்கும் தான் இடுப்பு வலிக்குது. நீங்க எனக்கு மசாஜ் பண்றீங்களா? எனக்கு மசாஜ் பண்ணி அப்புறம் நான் உனக்கு மசாஜ். எங்க இருக்கு இந்த கதவு? நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். வேர் இஸ் தி டோர்? டோர் மேலையா டோர் இருக்கும்? கீழே தான் டோர் இருக்கும். கீழே தான் இருக்கும். மேலையா இருக்கும். அங்கிள் வெற்றி வெற்றி. வாங்க வாங்க, கமான் கமான். அங்கிள் நான் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லும்போது சந்தேகமா பாத்தீங்களே. ஏமா பொண்ணு பக்கத்து ஷோக்கு வந்த மாதிரி எட்டி எட்டி பாக்குறீங்க. கிட்ட வாமா, இங்க பாருங்க கதவு. இந்த கதவு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. எஸ். இது என்ன கிரேயா இருக்கு? மத்ததெல்லாம் ரெட் ப்ளூ yellowன்னு இருந்துச்சு. இது பெயிண்டிங் கான்ட்ராக்டர் காசுக்கு கொடுத்துருக்க மாட்டான். இல்ல பழைய போயிட்டு வெளுத்து போயிருக்கோம். கையில வந்துற போது என்ன கதவு வருது தானா? வேணா அங்க கதவு வந்துடுச்சு. அங்கிள் டாக்ஸி நினைவு சின்னமா இதை எடுத்துட்டு போயிருவோமா? What are you doing, mate? Nothing, mate. Uncle just ஓடிடலாம். 12 கதவை பச்சை தண்ணி கூட குடிக்காம தவிக்க தேடுற நம்ம ட்ரியோவுக்கு கபகபன்னு பசி எடுக்க நம்ம அங்கிளும் விறுவிறுன்னு வண்டி எடுத்து சாப்பாடு கடைக்கு வந்துட்டாரு. அங்கிள் பசிக்குது அங்கிள், ஏதாவது சாப்பாடு வாங்கி தாங்க. ஒரு நல்ல கஃபே இருக்கு, போய் பார்ப்போமே என்ன இருக்குன்னு. நல்ல கஃபேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்க்கறது நல்லா அழகா இருக்கு, அதான் சொன்னேன். ஓ Hey, good day, mate. Hey, yo. Good, mate. My name is Steven. Paul. Hey, my favorite place, baby. Hi, Paul. Hey, just wanted to ask you, is there anything interesting or weird in this town that your tourists should like to look at? பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வரலாறே இருக்கு, அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அட ஆமாங்க, அதை பத்தி ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. வலைத்தளங்கள்ல அதை பத்தி குறிப்புகளும் இருக்கே. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் ஆக பழமை வாய்ந்த குட்டி நகரம் இது. 1831 நம்பிருக்கு. அதோட சேர்த்து நிறைய ஆவிகளும் இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில் நடந்த சில இறப்புகள் கொஞ்சம் பிரபலமாக பேசப்பட்டுச்சுங்க. அந்த சம்பவத்திலிருந்து அந்த மருத்துவமனை இயங்குறதே இல்லை. இறந்தவங்களோட ஆவி இன்னும் அங்கேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. போனாதான் தெரியும். So when you say haunted, are there any stories? 80களில் பள்ளி மாணவர்கள் கேம்பிங்க்கு அங்கே போயிருந்தாங்க. விளையாட்டு திடலில் தான் டென்ட்டை போட்டு தங்குனாங்க. அந்த பிள்ளைங்க ரொம்ப பயந்துச்சான். ஒரு ராத்திரி தான் தங்குனாங்க, மறுநாளே அலர் அடித்து ஓடிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, எக்காரணத்துக்கும் 2வது மாடிக்கு போகக்கூடாதுன்னு விதிமுறைகள் போடப்பட்டது. சில பிள்ளைங்க ஆர்வ கோளாறுல இரவு நேரத்தில் மேலே போயிருக்காங்க. அப்போதான் அந்த அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரியாத 2 பேர் சொன்னதை வச்சு நம்ம ட்ரியோ இந்த ஊரை இந்த இருட்டில் சுத்துறது நமக்கு சரியா படல. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் எங்கேயும் போயிடாதீங்க. அங்கிள், இந்த ஊரே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹாண்டடா தானே இருக்கு. ரொம்ப கோயட்டா ஒரு ஆளு. இவ்வளோ இருட்டா இருக்கு, ஆனா இன்னும் இங்க மக்கள் வசிக்கிறாங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு.
ஒரு காட் ஹவுஸ் இருக்கு. அங்க வந்து அந்த காட் ஹவுஸ் உள்ள ஜெயில் இருக்கான். அதுல ஏதோ ஒரு செல்ல வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு காத்தடிக்குமா. அங்க என்னவோ இருக்கிறதா அந்த லேடி சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த கேஃபேல இருக்கிற லேடி. ஜில்லுன்னு இருந்தாக்கா ஏக்கோனை யாரும் ஆஃப் பண்ணலன்னு தெரியுது. இல்ல அங்கிள், அது என்னவோ இருக்காங்க. நம்ம மறுபடியும் வந்து டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து முக்கால்வாசி அது 1800s கட்டியிருக்காங்க. அப்புறம் மிச்ச பாதிலாம் வந்து பார்த்திங்கன்னா 1900s கட்டியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து புதுமையான பில்டிங்ஸே நீங்கள் பார்க்கவே முடியாது. எது பார்த்தாலுமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. கோட் ஹவுஸ்னாங்களா? அது இங்கே தானே எங்கேயோ இருக்குது. இதுதான் கோட் ஹவுஸ் நினைக்கிறாங்க. இல்லை ஏன் ஓ யோக் மோட்டோ மியூசியம். அதுதான் பழைய கோட் ஹவுஸு சொன்னாங்க. இது என்னால் தான் என் கோட் ஹவுஸ். இதான் காட் ஹவுஸ். ஓ இருக்கு. பெரும்பாலும் இந்த கோல்ட் மைன்ஸ் இருக்கிற ஏரியாலாம் வந்து ஹாண்டடாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மைன்ஸில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க, இல்லை சீக்காகி ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இங்கே நிறுத்தி பார்ப்போமா இல்லை ஒரு யூட்டர்ன் பண்ணுவோமா? யூட்டர்ன் பண்ணிடுவாங்க. சரி. 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்ததுல நம்ம குரூ கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டாங்க. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 9:15 தான் ஆகுது. ஆனால் வெளியே என்னமோ ராத்திரி 12 மணிக்கு மேலே என்ன சொல்லுவாங்க, டெட் டவுன், கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் அங்கிள். ஆமாம் இருக்கு, இங்க பிரச்சனை இருக்கு. நோ என்ட்ரின்னு வேற போட்டுருக்கு. அப்படின்னா கண்டிப்பா போகதா போறோம். அந்த சாப்பாடு கடையில் சொன்ன அந்த யோக் ஹாஸ்பிட்டல் இதுதான். இங்கே என்னமோ எழுதியிருக்கு, என்னென்னு படிச்சிருவோம். The first York Hospital 1852 to 94 was replaced by this building, designed by George Temple Poole in 1894. Women were not admitted until 1901. An adjacent maternity block was added in 1942. The hospital was moved in 1963 and the National Trust of Australia acquired Temple Poole's architectural legacy. An Australian bicentennial project with financial assistance from the state and Commonwealth governments. Okay. So basically, பல நாட்களுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அதை ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் இதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா இதோட ஆர்கிடெக்சருக்காக அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி பல கதைகள் இருக்கு. அங்கிள், உங்கள் கையில் தான் டார்ச் இருக்கு, அடிக்க. நான் நடுவில் நடந்துக்கிறேன், நான் பின்னாடி வர மாட்டேன். பாத்தீங்களா, நடுவுல நடந்து வந்தா எந்த அமானுஷமும் நம்மளை தாக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இந்த பிள்ளைக்கு. அது ஃபார்மேஷன் பார்த்து அட்டாக் பண்ணாது. ஆரா வீக்கா இருக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். ஆரானா என்னன்னு தெரியாதவங்க தயவு செஞ்சு கூகுள் பண்ணுங்க. லைட் தனியா, லைட் திடீர்னு ஆன் ஆகும். ஓகே, லைட் திடீர்னு ஆன் பண்ணிடுச்சு. மோஷன் டிடெக்டர் இருக்கிறதுனால லைட் வந்து. பொதுவா ஒரு இடத்துல இறப்பு இல்லை ட்ராமா சம்மந்தப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தா அந்த இடத்துல ஒரு அமானுஷ எனர்ஜி இருக்கும். ஆரா சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்தோட பைப் கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும். அந்த எனர்ஜியை கலைக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நம்ம அங்கிளுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. பாருங்க, ஃபன் பண்ணுறாரு. என்ன எதுவும் பார்த்தியா? இந்த மாதிரிலாம் வரீங்க. ஆமா, எதையும் எழுப்பி விடாமல் இருந்தால் சரி. கார்த்திக் எங்க போனாங்க தெரியலையே, இங்கே தானே இருந்தா. கார்த்திக் இங்கே தான் இருக்கேன், இங்கே வாங்க, இங்கே வாங்க. என்னது? சொல்லுங்க சார். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருங்க. இட்ஸ் a chair, so it looks like a small room. சின்ன பிள்ளைங்களோட ரூமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் கீழே நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா
and see all that. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இன்னும் அதோட ஃபர்னிச்சர்ஸ் அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே பழங்காலத்தில் இருக்கிற ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு தெரியுது. ஏன் கார்த்திக் நம்ம வரும்போது இந்த கட்டன் முடியல முடிஞ்சிச்சு. அப்படி தான் நினச்சேன், ஒன்றுமே திறந்து இல்லையே. அங்கிள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டவுட்லாம் வச்சுருக்கக்கூடாது அங்கிள். முன்னாடி வழியாக போக முடியல, அதனால் பின்னாடி வழியாக போக போகிறோம். க்ரூ பாய்ஸ் 2 பேர் ஏற்கனவே வண்டிக்கு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் அசர மாட்டோம், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம். அந்த கதை தந்துருக்கா? இப்போ பார்த்துட்டு வரியா? நான் தனியாலாம் போக மாட்டேன். லைட்ஸ் ஆன். ஸோ முடி இந்த காடி இருக்கு, வாங்க திரும்பி போ. இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி வீடு முன்னாடி பார்த்துட்டோம். வாஸ் கெட்டிங் கோல்ட் அண்ட் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. சரி பின்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ஒரு வண்டி இருந்துச்சு, ஹாலில் லைட் இருந்துச்சு, அங்கே ஒரு குடும்பம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு நல்ல கெஃபே. அந்த கெஃபேல இருக்கிறவனுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவனை தட்டில் போட்டுட்டு இங்க வர வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க மக்களே? இந்த மாதிரி தான் போலி இன்ஃபர்மேஷனை நம்பி எங்கேயோ போயிடாதீங்க. அங்கிள் டாக்ஸி உண்மையான விஷயங்களை தான் காட்டுவோம். இது ஆக்கிபவுட் ஹவுஸ் அங்கிள். இல்லை பரவாயில்ல, கல்லு வச்சுட்டு போயிருக்கான். அந்த கல்லை நம்பிட்டு பேய் இருக்கு பிசாசு இருக்குன்ட்டு இதுல வேற தனியா நடந்து போக மாட்டேன், இது பயப்படுது வேற. வாங்க போலாம். அங்கிள் டாக்ஸி ரசிகர்களே, இது உங்களுக்கு நாங்க வச்ச ட்விஸ்ட் இல்ல, எங்களுக்கே நாங்க வச்சுக்கிட்ட சூனியம். நீங்க ஆஸ்திரேலியா வரும்போது தயவு செஞ்சு இந்த ஓல் யார்க் ஹாஸ்பிட்டலுக்கு வராதீங்க. இது அங்கிள் டாக்ஸியின் ஒரு அனுபவ அறிவிப்பு. டிங் டிங் டிங். அங்கிள், நம்ம பெர்த்லேருந்து யார்க்கில் வந்து சேர்ந்துருக்கோம். யார்க் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா கல்குலி போகிறதுக்கே வந்து 4 hours. ஸோ இதுக்கு நடுவில் வந்து சவுதர்ன் கிராஸ் வருது. ஸோ சவுதர்ன் கிராஸில் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்கணும்ல. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரூட்டில் அங்கிள். அது மண் பாதையாக இருந்துச்சுன்னா அப்படின்னு. நேற்று ராத்திரி பார்த்தல கேங்குரு வெரி டஃப். ஃப்ரூட் கீல்ஸ் எல்லாம் பார்த்தியா அவ்வளோ நிறையானே? ஆமாம்ல, கேங்குரு என்ன லைக் இப்படி பாயுது திடீர்னு லைக் நோவே. இடிச்சிட்டீங்களா? இடிக்கல, நீ தூங்கிட்டத. நாங்கள் 2 வாரம் ஆடிட்டோம். திடீர்னு சடன்லி இட் வாஸ் லைக் ஒரு மாதிரியே பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சா? அங்கிள் வந்து அப்படியே சிலேட் பண்ணி அப்படியே வந்து ஸ்பீட் ஸ்கில்ஃபுல். இல்லை சில நேரம் இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் ஓட்டுறது நம்ம வந்து ஸ்பீட் வந்து 80-90 கிலோமீட்டர் லீகலி குறைச்சி போங்க 60-70. ஏன்னா உங்களுக்கு அந்த பிரேக் டிஸ்டர்ப் அந்த கெங்குரூஸ்லாம் வந்து நமக்கு முன்னுக்கு வந்து அப்படியே உட்காந்து காடி வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு எப்போ வருதுன்னு கிட்ட போறியோ அப்பதான் முன்னுக்கு பயம். ஸோ யூ காட் பி வெரி அலர்ட் when you driving. 2-3 கொஞ்சம் தெளிவாக ட்ராவல் பண்ணிச்சுங்க. நம்ம ஊரு கெங்குரு நினைக்கிறேன். உங்க ஊர் கெங்குரு. நாங்கள் உங்கள் ஊரை விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு வெளியா. எங்கள் ஊரில் இப்போ. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் சதர்ன் கிராஸ் ஐ டேக் ஓவர். better. So எனக்கு நீங்கள் பிரேக் எடுங்க. Then go to Kalgoorlie. Kalgoorlie got quite a number of places. என்ன இருக்குன்னு பார்த்தியா? ஆமாம், பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ ஷார்ட் லிஸ்டட் a few. நீங்கள் அப்புறமா பாருங்க. தெரிஞ்ச மெம்பர் சொன்னது சொக்கான ஒரு பார் இருக்கான். அது உங்க ரிசர்ச் அங்கிள். நான் அது ரிசர்ச்சை பற்றி கேட்டுருக்கேன். ரிசர்ச்சை போய் பார்ப்போம். அங்கே அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கு, நம்ம அங்கே போய் பார்ப்போம். அந்த அபராஜினல் பெயிண்டிங்ஸ் எங்கே? கல்குரியில். ஓகே, இந்த பாலே 2-3 பொண்ணுங்க எனக்கு தெரியும். அவங்களும் அபராஜினல் பெயிண்டிங் வருவாங்க. நான் ஆன்ட்டிக்கு கேட்டு சொல்கிறேன். அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் அவங்க மேலே பெயிண்ட் பண்ணுவீங்களா? தொந்தரவாக இருக்கு. அடி 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 அப்பப்போ ஞாபகப்படுத்தணும்ல, உங்களுக்கு தான் வயசாகுது. இனிமேல் நீ ஆண்டியை பற்றி பேசக்கூடாது. எங்கேயோ இருக்காங்க அவங்க. ஃபோன் அடிக்கிற பொருளாம் ஃபோன் நான் ஆஃப் பண்ணிட்டு நோ ரிசெப்ஷன் உட்காந்துருக்கேன். நீ என்னன்னா எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்க, அதனால தான் அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது?
டாக்ஸி எங்க போகுது ஹார்ட் வாக் இது கல்கூரி மக்களோட கைவண்ணம். இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா அதோட எலிமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து அபரிஜினல் பீப்புள் தான் வந்து செஞ்சாங்க. ஜேசன், எவ்வளோ நாளாக இந்த கலையில் ஈடுபட்டு இருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமா பெயிண்ட் பண்ணிக்கிட்டு வர்றேன். உங்க ஓவியத்துல நிறைய விஷயங்கள் நான் பாக்குறேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆபோரிஜினல் ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லுங்க. சில கதைகள் படைப்பை பற்றி இருக்கும், சிலது கனவுகளை பற்றி இருக்கும். கனவுல பார்த்ததை ஓவியமா வரைவோம். நாங்க பேசுற மொழி ஒங்காத்தா, அதுல டுக்காப்பான கனவுன்னு அர்த்தம். கனவும் அது உருவான இடமும், அந்த இடம் நேரத்துக்கும் இடத்துக்கும் வெளியே இருக்கிற ஒரு விஷயம். நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம் அப்படிங்கிறது எங்கள் முன்னோர்கள் சொல்லி நாம் நம்புகிறோம். இறந்ததுக்கு அப்புறமும் அங்கே தான் போவோம். இந்த டுக்காப்பா நம்ம முன்னோர்கள் கனவுல கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இப்போ நீங்கள் பார்க்குற பெயிண்டிங் பேர் கோலர் ட்ரீமிங். கோலர் பற்றி சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அது ஒரு சில்கி பே. இந்த இடத்துல அதிகமாக வளர்றது. 1893 வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து தங்க ஆரம்பித்த போது கோர்லர்லேருந்து கார்கூலின்னு மாற்றப்பட்டுச்சு. இந்த இடம் எப்படி உருவானதுங்கிற கனவு தான் இந்த பெயிண்டிங்கோட அர்த்தமே. எதுவுமே இல்லாமல் ஒரு வறண்ட பூமியாக தான் இந்த இடமே இருந்துச்சு. நம் முன்னோர்கள் ஒரு சர்பண்ட் வடிவத்தில் இங்கே வந்து மலைகளையும் தண்ணீர் குழிகளையும் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சோன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இந்த சுவரோவியம் எங்கள் ஊரில் உள்ள உயர்நிலை பள்ளி மாணவர்கள் செஞ்சதுங்க. அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு நான் அவங்கள கேட்டேன். அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையும் முதல்ல பேப்பரில் எழுதி என்ன மாதிரியான ஒரு ஓவியத்தை வரையலான்னு பல வடிவமைப்புகளை கலந்துரையாடணும். இதில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை தான் நான் பெயிண்ட் பண்ணது, மற்றதெல்லாம் அந்த பிள்ளைங்க தான் செஞ்சது. இந்த ஓவியத்தையும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தான் செஞ்சாங்க. ஆனால் வேற குழுவை சேர்ந்தவங்க செஞ்சது. அவங்களுக்கு நாங்கள் ஒரு வகுப்பை நடத்தினோம். அதில் பல மாணவர்கள் வெவ்வேறு சிந்தனைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையெல்லாம் ஒன்றா வச்சு அவங்களே இந்த முழு பெயிண்டிங்கை செஞ்சாங்க. சுற்றி இருக்கிற டாட்ஸ் மட்டும்தான் நான் போட்டது. நல்லா இருக்கா? இந்த பின்னால் இருக்கிற பெயிண்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு பேர் கொங்காதுரா. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? தங்கச்சி. ஹார்ட் ராக் ஃபெஸ்டிவல் இங்கே நடந்தபோது என் தங்க இறந்து போயிட்டாங்க. அதனால தான் இந்த சுவர் ஓவியத்தை அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக செஞ்சு இங்கே வச்சுருக்கேன். I must say it's a lovely tribute in memory of your sister. Lovely painting, Jason. Thank you. Yeah. Thank you, Karthik. ஓகே, ஒரு வழியா அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் கால்கூலி நகரத்தில் இருக்கிற ஹனான்ஸ் நார்த் டூரிஸ்ட் மைனை பார்க்க போறோம். ஆஸ்திரேலியாவை சுத்தி எத்தனை கோல்ட் மைன்ஸ். ஏற்கனவே நாம பிரிஸ்பேன்லயும் மெல்பர்ன்லயும் அத்தனை மைன்ஸை பார்த்தோம். தங்கம் விளையிற பூமின்னு சும்மாவா சொன்னாங்க இவங்க? தங்கமே ஒன்ன நான் தேடி வந்த நானே. நம்ம அனிருத் இந்த பாட்டை ஆஸ்திரேலியாவை நினைச்சுதான் போட்டிருப்பாரோ? பிள்ளைங்களா நல்லா கேட்டுக்கங்க. இந்த கல்கூரி ஏரியாலே இந்த இடத்துல தான் எக்கச்சக்கம் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1890s இந்த மைனை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் உலகம் பூரா எல்லா ஊர்லேயும் உள்ளவங்க எல்லாம் இங்கே ஓடி வந்துட்டாங்க அவங்க லக்கை ட்ரை பண்ணுறதுக்கு. அப்பா எம்பட்டு பேர் ஒரு 20 yearsல 430,000 1.7 million பேர் இங்கே இருந்தாங்க. எப்படியாவது எனக்கு தங்க கிடைக்கணும்னு அப்படியே தேடி 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 கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதான் சாக்குன்னு நிறைய சைனீஸ் பீப்புள் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1855 இங்கே 20,000 பேர் இருந்தாங்க. வாவ். ஸோ க்ளோவி, எஸ், இந்த மைனில் இன்னும் தங்கம் இருக்குதா? இல்லைன்னு தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இருக்குன்னு நம்புகிறோம். Okay, I'm heading in, guys. I'm heading in. Okay. இந்த மைன்ல எத்தனை வருஷம் வந்து கோலை டிக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? மொத்தமா ஒரு 60 வருஷம் இங்க தங்கத்தை மைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்க வந்துட்டு தங்கம் இருக்கான்னு பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா ப்ராப்பரா இங்க ஒரு 60 வருஷத்துக்கு மைனிங் நடந்துச்சு. இந்த மைன்லேருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தோட மொத்த விலை, அதாவது மதிப்பு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சம் அவுன்ஸ் தங்கம் எடுத்தாங்க. Wow. Uncle, what's the rough value of that? No idea. 250,000 ounces na 1/2, 2/3 divide by 16. $825 million இன்னைக்கு விலைப்படி.
அடேங்கப்பா, பெரிய அமௌண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. சூப்பர் பிட்னா என்ன? சூப்பர் பிட்ங்கிறது இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது ஒரு கட் மைன். கிட்டத்தட்ட 100 சின்ன மைன்ஸை வெட்டி ஒன்னாக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் அவரு. அங்கே உள்ளே வரும்போது ஒரு சைனீஸ் ஆர்க் மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? இந்த டவுன் ஏரியாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கால்கூர்லி 1893 கண்டுபிடிக்கப்பட்டதுல கண்டுபிடிச்சாங்கன்னு நான் ஏன் சொல்றேன்னா அவ்வளோ தங்கம் இங்க இருந்துச்சு. நிஜமா இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னு தானே சொல்லணும். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு சீனர்கள் வந்து மைன் பண்ணல. இங்க இத்தாலியர்களும் நம்ம ஊர் மக்களும் தான் அதிகமா இருந்தாங்க. ஆனா இந்த பூமியில மைனிங் முறைய ஆரம்பிச்சது சீனர்கள்னால. ஒரு சின்னமா நீங்க பார்த்த அந்த பிரிட்ஜை கட்டினாங்க. உள்ளாரையும் ஒரு சைனீஸ்காரன் இருக்கு. நீங்க அதை கண்டிப்பா பார்க்கணும். ஃபூல்ஸ் கோல்டுங்கிறது ஒரு விதமான கல் தான். பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரு ஃபூல்ஸ் கோல்ட். ஆனா அந்த பேரை வச்சதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஓகே க்ளோவி, கடைசியாக ஒரு கேள்வி. இன்னைக்கு ராத்திரி என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா? அங்கிள், just ask him what would auntie say about that. அதுக்கு அண்டி என்ன சொல்லுவாங்க? விட்டீங்கடா எல்லாம் ஒரு குரூப்பா. ஓகே, ஆல்ரைட், there goes my chance. இந்த தங்க சுரங்கம் 1893 ஆரம்பிக்கப்பட்டது. இது கால்கூர்லி நகரத்துல பதிவு செய்யப்பட்ட முதல் சுரங்கம். இங்க நீங்க ஒரு 793C ஹவுல் ட்ரக் மேல ஏறி 994 லோடரோட ஷவல்ல நின்னு பழைய காலத்து கோல்ட் பேனிங் அனுபவத்தை உணரலாம். அது மட்டும் இல்ல, பேடி ஹேனனுடைய தங்க கண்டுபிடிப்பை பத்தி கதையும் கேட்கலாம். அங்கிள், நீங்க இந்த வண்டியெல்லாம் ஓட்டுவீங்களா? விளையாடுறியா நீனு? இதை ஓட்டணும்னா எவ்வளோ நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கணும் தெரியுமா? இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் ஹால் ட்ராக். அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் வீல் லோடர். மைனிங் செய்யும் போது அதில் அள்ளி இதில் போடுவாங்க. அப்போ என்ன அவ்வளோ கோல்டு இருக்கா? அப்படி இல்லைம்மா. லெட்ஸ் சே ஒரு 6 ட்ராக் நிறைய ஃபுல்லாக வருதா மண்ணு, அதில் ஸ்டாட்டிஸ்டிக் படி ஒரு ட்ராக் ஃபுல் தான் கோல்ட் ஓ, மற்றதெல்லாம் குப்பை. அங்கிள், அப்ப எங்களெல்லாம் அந்த கேரவனை விட்டுட்டு இதுல கூட்டு போறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதெல்லாம் போட்டு கொண்டுட்டு போறதுக்கு இன்னும் ரோடு கட்டல. அவன் கட்டட்டும், அப்புறம் கூட்டிட்டு போறான். என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். இப்படிலாம் சொல்லக்கூடாது. சும்மா வா. ட்ரைனிங் வித் வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி இது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால அவ்வளவா பிரபலமான விஷயமே இல்லை. ஏன்னா இங்க தண்ணி இல்லை. ஸோ காத்துல வச்சு ஆட்டி ஆட்டி தான் காய வச்சு தங்கம் தேடுவாங்க. ஆனா இங்க தண்ணி இருக்கிறதுனால இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு தேவை ஒரு டின்னு, ஒரு பேன். பேசிக்கலி என்ன செய்யணும்னா இந்த டின்னுல ஒரு பெரிய ஸ்கூப் எடுத்துக்குங்க. நல்லா கீழே இருந்து எடுங்க. ஏன்னா தங்கம் மண்ணை விட கனமானது தான். அதை இந்த தட்டுல கொட்டி கொஞ்சம் தண்ணி நிரப்பிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை நகர்த்தி விடுங்க. தங்கம் தெரியுதான்னு பாருங்க. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னா எல்லாத்தையும் கொட்டிட்டு மறுபடியும் இல்லைங்க. ஓகே நிஜமா என்னை கோச்சிக்காதீங்க. காலையிலேருந்து தேடி பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட தங்கம் கிடைக்கல. தங்கம் இல்லையா? எஜமா காலையிலேருந்து தேடி பார்த்துட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. எஜமா என்ன சொல்றீங்க? ரொம்ப கோவப்படாதீங்க, ரொம்ப கோவப்படாதீங்க. நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இது எக்கச்சக்கமான தங்கம் இருக்கு. நீங்க தங்கம் கண்டுபிடிக்கலனா உங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. ஐயோ அப்படிலாம் செய்யாதீங்க எஜமா. வேணாம் எஜமா. யாருமே இல்லையா? ஏன் இல்ல? நான் இருக்கேன். Violence, violence, violence. I don't like violence. Violence likes me. சார், ஃபுடோமா அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுங்க. எஜமா, இதுக்கு மேல நான் அடி தாங்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க எஜமா. I don't like violence. Violence likes me. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? தங்கத்தை அள்ளுறோம், ஆஸ்திரேலியால நிலம் வாங்குறோம், இங்க ஒரு வசந்தம் ஆஸ்திரேலியா ஆரம்பிக்கிறோம். அங்கிள், இங்க நீங்க கோல்ட் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா ஆண்டிக்கு கொடுப்பீங்களா இல்ல அவங்களுக்கு கொடுப்பீங்களா? ஆண்டியா? அது யார் ஆண்டி? உங்களுக்கு தான் ஏகப்பட்ட ஆண்டி இருக்கு. ஏகப்பட்ட ஆண்டி இருக்கா? உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஏகப்பட்ட ஆண்டி இருக்குன்னு? நீங்க தான் தூக்கத்துல பேசுறீங்களே. தூக்கத்துல பேசுறேனா? என்னடா அது புது கதையா இருக்கு. கார்த்திக், இது உண்மையா? ஐ எம் சாரி, நான் தங்கத்துல ஃபோக்கஸ்டா இருக்கேன். தங்கம் கிடைக்கிற வரைக்கும் என்னை யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த புள்ள நம்ம கிட்ட பேசி பேசி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணா பாக்குது. தங்கத்தை கண்டுபிடிக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரியாணி கடை வைக்கிறேன்,
செட்டில் டவுன் பண்றேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அங்கிள் அரிசி அலசுற மாதிரி அலசிட்டு இருக்கீங்க? தாண்ட மல்ல அலசணும், அப்பதான் அந்த வெயிட். உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுது? நல்லா தெரியுது. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. தங்க இப்படிதான் இருக்கு. அவ ராசி எங்க காட்டு பாப்போம். அப்படியே எடுத்துக்கிறதுக்கா? ஒண்ணு தெளிவா இருக்கு. பேட்ரிக் பேடிஹேனன். அவர் யாருன்னு தெரியுமா? யாரு? அவர் தான் கல்குரியிலே தங்கம் கண்டுபிடிச்சவர். அவரும் உங்க மாதிரி தான் வந்து பேன் பண்ணி தேடி எடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்தே காசு கொடுத்து வாங்கிட்டாரு. அங்கிள், உங்களுக்கு அவரோட வம்சாவளியில யாராச்சும் தெரியுமா? ஏன்? எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாதா? சரி, விடுஞ்சி சிவா. அங்கிள், இது ஒரு போலீஸ் மியூசியம். ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு போலீஸ் டிவிஷனுக்காக உள்ள ஒரு மியூசியம். என்னன்னா இந்த டிவிஷனுக்கு தங்க திருடுறவங்களை மட்டும் தான் பிடிக்கிறது ஒரு வேலையா? ஆமாம்மா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாலே, அதுவும் கல்குரியில் அந்த இடத்துல ஒண்டி தான் அவனுக்கு வேலை. ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு குறிப்பிட்ட கும்பலை பிடிக்க ஒரு டிவிஷனே வச்சிருக்காங்கன்னா இவ்வளோ தங்கம் இருக்கிற இடத்துல அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ராபின்ஹுட் மாதிரி ஒரு ஆள் இங்க இருந்து தங்கத்தை எடுத்து ஏழைங்க கிட்ட கொடுத்திருந்தா மன்னிச்சிருப்பீங்களா? சொல்லுங்க. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்தான். இந்த விளையாட்டுக்கு பேரு 2 up. இந்த விளையாட்டை விளையாட தெரியலனா நீங்க ஆஸ்திரேலியனா ஆகவே முடியாதுங்க. என் கையில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கிப். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு கட்டை. இந்த ஸ்கிப்பில் பார்த்தீங்கன்னா 2 நாணயங்கள் இருக்கும். கிராஸ் போட்டது தான் தலை, இன்னொன்று வால். இந்த ஆட்டத்தை ஒரு ரிங் மாஸ்டர் நடத்துவார். அவர் இந்த வட்டத்துக்குள்ள இதை தூக்கி போடுவார். வட்டத்துக்கு வெளியே நிற்கிற யாரு வேணாலும் பெட் கட்டலாம். தலைக்கு பெட் கட்டலாம், வாலுக்கும் பெட் கட்டலாம். ஜெயிச்சா காசு தான். பெட் பண்ண நீங்க ரெடியா? And then if you win, you win. Are you ready to bet? Let's go. நான் சொல்றேன் $20 தலைனே. இல்ல அங்கிள், $20 tails. பாப்போமே. Spinning. Tails. Yes! சரி, நான் விளையாடல. இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இதுக்கு மேல நமக்கு காசு இல்ல. இதுக்கு மேல உங்க சொத்தை எனக்கு தான் எழுதி கொடுக்கணும். இல்ல, நமக்கு சாப்பாடுக்கு தான் இருக்கு காசு. பார்க்கலாமோ? சொத்தை எழுதி வாங்குறதுல என்ன ஒரு சந்தோஷம் இந்த சஃபினா பொண்ணுக்கு. இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். பாத்தீங்களா இந்த இடத்த? ஒரு சைனீஸ் டச் இருக்குல்ல. ஏன்னா அந்த காலத்துல மைனஸ் எல்லாரும் முக்காவாசி சைனால இருந்து தான் வந்தாங்க. இதுக்கு பேர் தான் ஹம்பி. இதுதான் இந்த மைனஸ்லாம் குடியிருந்த இடம். பார்க்க குடிச்ச மாதிரி இருக்கு. பார்த்துக்கங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கார்த்தி, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியே மூட் அவுட்டா இருக்கீங்க? இல்லை, ஐ மீன் மைண்ட் கோல் அப்படின்னு பேசும்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். ஆனால் வந்து அந்த காலத்தில் அங்கிள் சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ சஃபர் பண்ணியிருப்பாங்க. க்ளோயி சொன்ன மாதிரி எத்தனை பேர் இங்கே இறந்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் தெரில, இது என்னோடய இமேஜினேஷனாக இல்லை உண்மையிலே நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நான் ஐ கேன் ஃபீல் ஸோ மச் ஆஃப் பெயின் அரவுண்ட் திஸ் பிளேஸ். இந்த இடத்த உள்ளே வரும்போதே ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுது. ஏன் அது எப்படின்னு தெரில, ஷேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க இவ்வளோ உழைச்சிருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நாங்கள் ஏதாவது காமெடி பண்ணியிருந்தாலும் அவங்களோட உழைப்புக்கு நம்ம எப்போதுமே வந்து அந்த மரியாதை கொடுக்கணும். அது நம்ம எப்போதுமே வந்து we have to make sure we respect those who have left us. என்னாச்சு? கால் வீங்கி இருக்குன்னு எங்க? டேய், என்னடா சூடா இருக்கு? கால் கேட்டு டேய், Get him to the. Don't put too much pressure. டேய், கிளம்புங்க.
டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது ஸ்கை டைவின் பறவையாகலாம் ராக் கிளைம்பின் பழகி பார்க்கலாம் பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம் மெல்பர்ன் பூவாசம் தேடலாம் பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம் உணவுகளை வேட்டையாடலாம் துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம் உடனே வா கிளம்பலாம் ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கம் ஆஸ்திரேலியா வைரசிக்கலாம் நதி கடத்தலாம் அங்கிள் டாக்ஸி எங்க போ